அத்தை, ஏம்மா அவளை அறக்க பறக்க ஓடி வர? அத்தை உங்க சம்மந்தி வராங்க அத்தை. யாருமா? உங்க அம்மா அப்பா வராங்களா? இல்லத்த, எங்க அம்மா அப்பா இல்ல, பிரியாவோட அம்மா அப்பா வராங்க அத்தை. என்னம்மா சொல்ற? அவங்க வந்து ரொம்ப வருஷக்கணக்காச்சுமா, இப்போ வராங்களா? சரி நீ போய் டீயாச்சும் போடுமா. அவங்க நம்ம வீட்டுக்கு வரல அத்தை. நானும் எவ்வளவோ கெஞ்சி பார்த்தேன் வாங்கன்னு, வரல அத்தை. பிரியாவோட அண்ணன் மாமியார் வீட்டுக்கு போயிட்டாங்க அத்தை. சரி விடுமா, அதெல்லாம் ஒரு காலம். ஏன்த்த இப்படி சொல்றீங்க? எங்க கல்யாணம் ஆனதுல இருந்து அவங்க இங்க வந்ததே இல்லை. ஏன்த்த வர மாட்டாங்க? பிரியாவை இங்கே கட்டி கொடுத்தப்ப எங்கள் வீட்டில் காசு பணம் நல்லா புழக்கமாக இருந்துச்சுமா. அவங்க வருவாங்க, வேணுங்கிறத எடுத்து போடுவோம், சாப்பிட்டு இங்கேருந்து எடுத்துகிட்டு போவாங்க. இப்போ தான் நாங்கள் ஓட்டாண்டியாக இருக்கோம்ல, அது வாசி எங்களை திரும்பி கூட பார்க்கறது இல்லைம்மா. அதனால தான் பிரியாவும் வேறையா போயிடுச்சா அத்தை? அப்படி இல்லைம்மா, பிரியாவை ஒருபோதும் குறை சொல்லாதம்மா. என் மருமக எங்களுக்காக தாய் தகப்ப வீட்டுக்கு போய் 10 வருஷம் ஆச்சுமா. இன்னும் அந்த பக்கம் கூட போகாது. என் மாமியார் மாமனார் வீட்டில் காசு இல்லைனாலும் பரவாயில்ல, பாசத்துக்கு பஞ்சம் இல்லைன்னு இங்கே தான்மா இருக்குது. எப்போ வேணாலும் பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டுக்கு வரும் போகும் பிரியா. நான் தான் இந்த பிரியாவை புரிஞ்சுக்காம உங்கள்கிட்ட தப்பா கேட்டேன். பிரியா அவ்வளோ நல்ல பிள்ளையாத்த. பிரியா சொக்க தங்கம்மா, நீயும் தான்.